ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. நான் வந்து பட்டை, பிரியாணி எல்லாம், லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் எல்லாமே போட்டிருக்கேன். கல்பாசையும் போட்டிருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் போட்டுக்கலாம், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் போடலை. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ பிரியாணி அரிசி மட்டும்தான் போட போகிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்றாப்புல மட்டும்தான் நான் வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். அதை அளவு பார்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கண்ணாடி பாத்தில் வந்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து பிரியாணி செய்யும் போது மட்டும்தான் நமக்கு வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் வரும். இதுக்கு வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து அவ்வளோ ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியமே இல்லை. கூட அதோட 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இதுக்கு இடையில வந்து பிரியாணி அரிசியை நல்லா கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் வந்து பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் சீரக சம்பா ரைஸ்லேயே செய்யலாம், உங்கள் வீட்டு அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் ஊற வைக்கிறது மட்டும் கொஞ்சம் கூட டயத்தில் வீட்டு அரிசியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த தேங்காய் பாலுக்கும் அந்த அரிசிக்கும் சோறு வந்து விரைக்காமல் கொஞ்சம் நல்லா பொசு பொசுன்னு வரும். நெக்ஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதுக்கு வந்து நமக்கு வந்து நிறையா ஃப்ளேவர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ புதினா ஃப்ளேவரோ கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு அந்த தேங்காய் பால் மட்டும்தான். அதில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடுறேன். பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கீழே வந்து நல்லா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 தக்காளி போல் போட்டிருக்கேன். ஏன்னா நான் சின்ன சைஸ் தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் தக்காளினா ஒரு 4 போட்டால் போதும். 1/2 கிலோ அரிசிக்கு நான் வந்து ஒரு 6 தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. அந்த தக்காளி வதங்க தான் அந்த எண்ணெயில் வந்து அந்த தக்காளியோட ஃப்ளேவர் இறங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகி அதுதான் நமக்கு வந்து சாதத்துக்கு வந்து கலர் கொடுக்க போது. நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவையுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க. என்னடா இது தேங்காய் பால் சாதத்தில் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. தயிர் போட்டோன்னா அந்த சாதம் வந்து கொஞ்சம் நல்லா பொசுன்னு நல்லா வரும், சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து 3 டம்ளர் அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கிடணும். நான் வந்து ஒரு முழு தேங்காவை அரைச்சி நான் பால் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ ஊற்றிக்கிறேன். பால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சோன்னா உப்பு டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். நல்லா உப்பு கக்கணும். ஸோ அரிசியை போட்டாச்சு. அரிசி போட்ட பிறகு அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவலில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அரிசியை உடையாமல் கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தம்மு வைக்க போகிறோம். தம்மு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து முன்னாடியே தாளிக்கும் போது நெய் ஊற்றி தாளிக்கலை. நான் தம்மு வைக்கும் போது மட்டும்தான் நெய் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ வந்து நெய் ஊற்றி நீங்கள் வந்து தம்மு வச்சுருங்க. கீழே எதுவுமே நான் தோசைக்கல் வைக்கலை. வெறும் நான் அந்த ஒரு சட்டியில் வந்து தண்ணியும் அந்த இடிகளும் மட்டும்தான் வச்சுருக்கேன். நான் எப்போதுமே இப்படி தான் தம்மு வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப சிம்மில் இல்லாமல் லோவில் இல்லாமல் ஹையில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ நாங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்லாம். நாங்கள் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்றோம். இந்த தேங்காய் பால் சாதத்தை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். கிரேவியே இல்லாமல் சாப்பிட்டு பார்த்தாலும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி வந்துச்சுங்கிறத வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.